ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊரும் பேரும். என்னடா ஊரும் பேருங்கிறானே ஒன்றும் புரியலை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் காரணம் இருக்கும், எப்படி வந்துச்சுன்னு. அது மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஊரோட பேரை பற்றியோட காரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஊர் பேர் என்னென்னா இடைக்காட்டூர். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க இடைக்காட்டூர் வந்து வைகை ஆற்றோட வடக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் வந்து சிவகங்கையிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் மானாமதுரையிலேருந்து வெறும் 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அதாவது வைகை ஆற்றோட கரையில் இந்த ஊர் இருக்கிறால நீர் வளமும் நில வளமும் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. இங்கே வந்து நெல், கரும்பு, வாழை, வெற்றிலை முதலிய நன்சை பயிர்கள் எல்லாமே இங்கே வந்து பயிரிடப்படுது. இடைக்காட்டூர் என்ன இந்த ஊர் வந்து என்னன்னா மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 15 சித்தர்களோட ஒருவரான இடைக்காட்டு சித்தர் வாழ்ந்த பெருமைக்குரிய ஊராகவும் இந்த இடைக்காட்டூர் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள நவகிரக கோயில் வந்து மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து காடு சார்ந்த நிலமும் அப்படிங்கிற முளைத்தனைக்குரிய முதல் பொருளில் நிலத்தை குறிக்கிறதா இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொல்காப்பிய நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னா மாயோன் மெய் காடுரை உலகம் என்று இதனை குறிப்பிடுறாங்க. அப்படின்னு என்னென்னா இந்த பகுதியில் வாழும் மக்கள் வந்து இடையர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஊரில் வந்து இடையர்கள் வாழ்ந்த காட்டூர் அப்படிங்கிறதால இடைக்காட்டூர் அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.